செய்தியை பார்த்து வருகிறோம். 2020க்கு பின் சேர்ந்த தற்காலிக பணியாளர்களை நீக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். இந்த உத்தரவு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். அரியலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையில் கடந்த 1997ஆம் ஆண்டு கணிப்பொறி உதவியாளராக தினக்கூலி அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர் தான் சத்யா. இவர் பணி வரன்முறை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரருடைய அந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும், 12 வாரங்களில் தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஏற்கனவே உத்தரவிட்டது. இந்த உத்தரவு எதிர்த்தான் தற்போது ஊரக வளர்ச்சித்துறை தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு வழக்கு தொடரப்பட்டது. கடந்த முறை இந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தற்காலிக அடிப்படையில் பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தலைமை செயலாளர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாரா என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இந்த வழக்குதான் இன்று நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் அருள்முருகன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஊரக வளர்ச்சித்துறை தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையின்படி தற்காலிக பணி நியமனங்களை கைவிடுவதென கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டு விட்டதாக ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பிறகு நியமிக்கப்பட்ட அனைத்து தற்காலிக ஊழியர்களும் பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவிட்டார்கள். அதே போல தற்காலிக பணிகளை நியமனம் செய்வதற்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் இன்று உத்தரவு பிறப்பித்தார்கள். மேலும் இதுபோன்ற தற்காலிக பணியாளர்களை நீக்கம் செய்தது மற்றும் இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது தொடர்பாக மார்ச் 17 தேதிக்குள்ளாக ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் அன்றைய தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.